நெல்லை மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்னம்பலம் நடுநிலைப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 56வது வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருவது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், தற்பொழுது இந்த 56வது வாக்குச்சாவடியில் நடைபெற்று வரும் தேர்தல் குறித்து சொல்லுங்கள். இதில் எவ்வளவு சதவீதம் வரை தற்பொழுது வரை வாக்குப்பதிவு நடந்து வருகின்றது? 900 பேருக்கும் அதிகமான இந்த ஓட்டர்களில் எவ்வளவு பேர் தற்போது வரை வாக்குப்பதிவை செலுத்தியுள்ளனர்? வணக்கம் தேவேந்திரன். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தொகுதிக்குட்பட்ட வார்டு எண் 56 பொன்னம்பலம் நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள இந்த வாக்குச்சாவடியில் கடந்த மே 16ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது, அதாவது மாதிரி வாக்குப்பதிவில் 52 வாக்குகள் பதிவானதை நீக்காமல் இருந்ததன் காரணமாக அதாவது இங்கு 592 வாக்காளர்கள் அன்றைய தினம் வாக்குப்பதிவு செய்திருந்தனர். ஆனால் 644 வாக்குகள் மொத்த டோட்டல் காண்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக கூடுதலாக இந்த 52 வாக்குகள் எப்படி வந்தது என்பது குறித்து முகவர்கள் தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டனர். தொடர்ந்து இங்குள்ள தேர்தல் அதிகாரியானது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று பரிந்துரை விடுத்திருந்தார். அதன்படி இன்றைய தினம் காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது துவங்கியது. தொடர்ந்து காலை 10 மணி வரை மக்கள் மிகவும் ஆர்வமாக வந்தனர். தற்பொழுது 11 மணி நிலவரப்படி 156 ஆண்களும் 150 பெண்களும் என மொத்தம் 306 பேர் இதுவரை வாக்களித்துள்ளனர். 31.48% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதாவது இன்றைய தினம் பார்த்தோம்னால் இந்த பகுதி, அதாவது இந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட மக்கள் பெரும்பாலான வெளியூரில் வசிப்பதன் காரணமாக தற்பொழுது 10 மணிக்கு அதற்கு அப்புறம், அதாவது தற்போதைய நிலவரப்படி பொதுமக்கள் இங்கு வாக்களிக்க வரும் மக்களின் அளவானது குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். சற்று மந்தமாகவே வாக்குப்பதிவானது தற்போதைய நிலவரப்படி பதிவாகி வருகிறது. தேவேந்திரன். சுடலைக்குமார், தேர்தல் நாளான மறு வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் பிரதான கட்சிகளினுடைய தேர்தல் செயல்பாடுகள் எப்படியாக உள்ளது? தேவேந்திரன், அதாவது இந்த தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக மற்றும் திமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் நல கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் என மொத்தம் 11 வேட்பாளர்கள் இந்த தென்காசி தொகுதியில் களத்தில் இருக்கின்றனர். இவர்களை பொறுத்தவரையில், அதாவது கடந்த மே 16 நான் முன்னதாக கூறியபடியே மொத்தம் 592 வாக்குகள் பதிவாகி இருந்தன. தற்போதைய நிலவரப்படி நான் முன்னதாக கூறியபடி மொத்தம் 306 வாக்குகள் வரை பதிவாகி இருக்கிறது. தற்போது வரை சற்று மந்தமாகவே வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. காரணம், முன்னதாக கூறியபடியே வெளியூரில் இங்குள்ள மக்கள் வெளியூரில் தங்கியிருப்பதன் காரணமாக தற்போது கடந்த 16ஆம் தேதி நடந்ததை விட தற்போது வாக்குகள் சற்று குறையும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு உள்ள, அதாவது இன்றைய தினம் இன்று காலை முதல் இங்குள்ள பொது பார்வையாளர் லால் சுங்கா தற்பொழுது இங்கு முழுமையாக நேரில் ஈடுபட்டு எந்தவித தவறும் நடைபெறக்கூடாது என்று கவனம் செலுத்தி மிகவும் பாதுகாப்பான முறையில் தேர்தலானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது திருநெல்வேலி மாவட்ட வருவாய் ஆய்வாளர் தற்பொழுது இந்த வாக்குச்சாவடி மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தேவேந்திரன். மறு வாக்குப்பதிவு நடக்கும் தென்காசியின் 56வது வாக்குச்சாவடியிலிருந்து நேரலை தகவல்களை, கள நிலவரங்களை அளித்தமைக்கு நன்றி சுடலைக்குமார்.